சாயங்கால பொழுதில் ஆண்டோடைய பிள்ளைகளாக கூடி வர கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எல்லாரும் கர்த்தருடைய வேத பகுதி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வேத புத்தகம் பைபிள் இருக்குன்னா, பைபிள் இல்லைன்னா தயவுசெய்து கை தூக்கி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பைபிள் கொடுக்கப்படும். பைபிள் வேணுமா? பைபிள் எல்லாரும் பாருங்கள். இது பைபிள் எல்லாத்துக்கும் நம்ம படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அங்கே பைபிள் அங்கே இருக்குது. தயவுசெய்து அதை எடுத்து வச்சுக்கொள்ள முடியாது, உற்சாகப்படுத்துகிறேன். நான் முடிஞ்ச மட்டும் என்னோடய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது. நான் சுருக்கமாக ட்ரை பண்ணுறேன் முடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் பிள்ளைங்களோடு கூட நேரம் செலவழிக்கணும். சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். எனவே அதற்காக நம்ம என்ன செய்வோம், நேரத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களையும் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த காலங்கள் மாலையில் நான் என்ன செய்துட்ருக்கேன்னா, தொடர்ந்து இந்த மாலை நேரத்தில் யாக்கோபு புத்தகத்தை நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபுலேருந்து தான் பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் பல வேலைகளில் சோதனைகள், மனபாரம், போராட்டம், பிரச்சனை வரும்பொழுது அது எப்படி நம்ம சமாளிக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நான் 2 காரியத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, நான் சபைக்கு வருகிறேன், கடவுளோட காரியத்தை கற்றுக்கொள்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் மாமிசத்தில் வாழ்கிறேன், மக்களோடு வாழ்கிறேன். பிரச்சனை கஷ்டம் வருதா இல்லையா? வருமா வராதா? நிச்சயமாக வரும். குடும்பத்திலே பிரச்சனை வருதா வராதா? எத்தனை வீட்டில் சண்டை போடாதவங்க இருக்கிறாங்க? எத்தனை வீட்டில் நாங்கள் சண்டைதே போட்டது கிடையாது? அப்படி அரைச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு. மனுஷனை பிறந்துட்டோம்னா என்ன இருக்குது? எல்லாம் கூடவே வரும். இருக்கா இல்லையா? ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடவுளோட பிள்ளையாக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணுன்னா, ஒருபடி கடவுளை நான் கிட்டி வர வர எனக்கு பக்குவத்தை கடவுள் கொடுக்குறார். என்னது பக்குவம்? முதிர்ச்சி. இன்றைக்கி அதை குறித்து தான் அவங்களோடு கூட பேச போகிறேன். விசேஷமாக நம்ம நடக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கி பிரச்சனைகள் வரும் பொழுது ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் எதை செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே போகணும்னு தெரியல. நான் ஆண்டவரை அறியாத பிள்ளை போல் நடந்துக்கிறேன். ஒருத்தன் என்னை திட்டுறான்னா நானும் சேர்ந்து திட்ட ஆரம்பிக்கிறேன். ஒருத்தன் என்னை ஏமாத்துறான்னா நானும் ஏமாற்ற பார்க்குறேன். அப்படி நான் செய்யலாமான்னா அப்படி செய்யக்கூடாது. கடவுள் ஏசாமி என்ன செய்யலை? அப்படி செஞ்சாரா? செய்யலையா? செய்யலை. எனவே தான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்ன, பேஷன்ஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். சவால்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் மக்களே? ஹவ் ஐ ஆட் டு பி? ஹவ் இஸ் இட்? பேஷன்ஸ் அப்படின்னா என்னது? பொறுமை. என்ன இது சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை எப்படி இருக்கணும்? பொறுமைக்கு இன்னொரு பக்கம் தமிழ் இங்கிலீஷில் ஒரு பைபிள் வசனம் சொல்லியிருக்கு, லாங் சஃபரிங். எப்படி சஃபரிங்? பொறுமைன்னா என்னது? நீண்ட பொறுமைன்னு பைபிளில் தமிழில் போட்டிருக்கு. என்ன பொறுமை? நீண்ட பொறுமைன்னா எப்படிப்பா? பொறுமையாகவே நீண்ட பொறுமை. ஸோ இன்றைக்கி அதை குறித்து உங்களோடு கூட சுருக்கமாக நான் பேசிட்டு உங்களோடு கூட போக விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருங்கன்னா, ஆண்டவராக இயேசுவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் யாக்கோபு என்ற நபர். ஆதி திருச்சபை மக்களுக்கு என்ன செய்கிறார்? அவங்களும் சின்ன வயசு, அங்கே சபையிலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? போட்டி போட்டுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல். ஏன்னா நம்ம சபையிலையும் அப்படி தான் நடக்குது. நமக்குள்ளேயும் சண்டை சச்சரவு வருதா இல்லையா? வருது தானே? ஆக மொத்தத்தில் பிரச்சனை இல்லாத உலகமே கிடையாது. எனவே தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷன் இன் த மிட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஆக பிரச்சனைகள் மத்தியில் அல்லது சவால்கள் மத்தியில் நான் எப்படி பொறுமையாக இருக்கிறேன்றதுக்கு யார் உதவி செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு சில ஐடியாவை கொடுக்குறார். நான் நிறைய கதைகள்லாம் சொல்லி நீளமாக்கி போடுறேன்னு பயந்துக்கிட்டே நான் சுருக்கமாக வைக்க பார்க்குறேன். நீங்கள் என்னோட ஒத்துழைப்பீங்கன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், ட்ரை பண்ணி முடிச்சுடுவேன் டைமில். எனவே நான் ஏன்னா நீங்கள்லாம் வேலை பார்த்துட்டு வர்றீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த காரியங்கள் நான் இங்கே நம்ம கடவுள் வசனத்தை கேட்குற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அதுதான் நான் விரும்புகிறேன். இங்கே வரும்பொழுது என்ன செய்யக்கூடாது, மற்ற கதைகள்லாம் பேசிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை கிடையாது. நம்ம வரும்போது ஒரு சில காரியங்களாச்சும் கருத்தாக கற்றுக்கணும். இந்த காலங்களில் நான் தொடர்ந்து காரியங்கள் வாசிக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு நெட்டில் யூடியூப்பில் இந்த சர்மன் எல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் போய் தட்டுனீங்கன்னா அதை நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா? சரி, வாசிங்க. எடுத்தவங்க எனக்காக 7வது வசனத்தை வாசிங்க எனக்காக. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ அடைய வேண்டும் என்று முன்மாறியும். ஆக இங்கே நல்ல கவனமாக கவனிக்கும் போது 8வது வசனத்தை கூட வாசிச்சிருங்கம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்குது, நீடிய பொறுமையாக இருக்கணும். என்ன செய்யணும் சகோதரரே? அங்கே 2 இடத்துல மறுபடி என்ன சொல்கிறாரு? சகோதரரே, பிரதரன் சொல்லிகிட்டே வர்றார்.
அங்கே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சொல்கிறாரு, 9வது வசனத்தில் சகோதரன்றாரு, 10வது வசனத்தில் சகோதரன் சொல்கிறாரு. மீன்ஸ் அவருடைய சொந்த தம்பி மாதிரி சகோதரன் மாதிரி சொல்கிறாரு. அப்பா, தம்பிங்களா, அண்ணன்களா, நீங்களாம் நான்லாம் ஒன்று ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். ஆக அந்த அந்த வசனம் கூட சொல்லுது, என்ன பொறுமையாக இருக்கான்? பொறுமையா, நீடிய பொறுமையா? பொறுமைன்னா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்குது. நீடிய பொறுமைன்னா நீண்ட நேரம் பொறுமையாக இருக்குது. இதை குறித்து நிறையா உதாரணங்கள் பின்னாடி நாட்களில் நம்ம பேசுவோம். ஆனால் ஒன்று புரியுதில்ல, பொறுமைன்னா என்ன புரியுது தானே? பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பொறுமை எதை விட பெருசு? கடலை விட பெருசான். ஆக ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கிறவன். ஒரு நல்ல கடவுளோட பிள்ளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொந்த ஒருத்தர் சகோதரன் எதுக்கெடுத்தாலும் சண்டையும் சச்சரவும் வம்பும் வழக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் முதிர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செய்ய மாட்டான்? வளவல தொலைன்னு இருக்க மாட்டான். சின்ன வயசில் இருக்கும்போது என்னது, அரைக்குடம் எப்படி அரைக்குடம் தழும்பும், நிறக்குடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவப்படாதவன் தான் தலைப்பண்ண அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எது வேணாலும் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் சண்டை சச்சரவாக இருப்பான். ஆனால் ஒரு நல்ல கடவுளோட பிள்ளை எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா எப்படி பண்ண மாட்டான்? நிதானிக்கிறவனாக இருக்கிறான். என்ன செய்கிறான்? யோசிக்கிறான், சிந்திக்கிறான். நான் செய்கிறது சரியா தவறான்னு யோசிப்பதற்கு அவன் நேரம் கொடுக்குறான். பேசும்போது யோசிச்சு பேசுகிறான். ஆக பிரச்சனை வராதான்னா வரும். எல்லா வாழ்க்கையிலும் சவால்கள் வராதா? சவால் வரும்னு தானே சொல்லியிருக்குது. ஆக முதலாவது அது என்ன செய்கிறார் யாக்கோபு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கால் டு பேஷன்ஸ் சொல்கிறார். 7வது வசனம் 8வது வசனம், சகோதரரே கர்த்தர் வரமலும் நீடிய பொறுமையாயிருங்கள். எப்படி இருக்கணும்? லாங் சஃபரிங், பேஷன்ஸ். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் இங்கே ஒரு கமாண்ட் கொடுக்குறார் யாக்கோபு. என்ன சொல்கிறார்? ஜேம்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் a command to be patient, addressing the believer as a brethren, indicating his affection and solidarity with them. அதாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சகோதரன் கூப்பிட்டு சொல்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நான் ஒரே அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமான ஒரு, என் மகளை பார்த்து என் மகனை பார்த்து என்ன சொல்வேன்? பொறுமையாக இருங்கடா, அப்படி தானே நான் சொல்லுவேன். தம்பிங்களா சண்டை போடாதீங்கடா, அப்படி தானே நான் சொல்லுவேன். அப்போ திருச்சபைக்குள்ளே வருகிற நாம திருச்சபைக்கு வெளியில் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பை நம்ம வளர்த்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் சோதனை வரும், பிரச்சனை வரும். நமக்கு விரோதமாக இருக்கவங்க நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க, ஏதாச்சும் நமக்கு விரோதமாக செய்ய போகிறாங்க. ஆனால் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுவோம் எல்லாரும், எப்படி இருக்கணும்? எந்த பொறுமை இருக்கணும்? நீடிய பொறுமையாக இருக்கணும். சரிதாங்களா? ஆக ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. 7ல் 2வது பகுதியை வாசிங்கப்பா. 7வது வசனம் 2வது பகுதி. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் வருமளவும் அவன் எப்படி காத்திருக்கான் பாருங்க. ஒருத்தன் நீங்கள் வயல்வெளிகள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களாம் சிலருக்கு பயிர் வேலை கூட தெரியும், விவசாயம் தெரியும். எத்தனை பேருக்கு விவசாய வேலை தெரியும்? நட தெரியுமா? உழுக தெரியுமா? சரி. எத்தனை பேர் உழுத உடனே எல்லாம் வந்துடும், இல்லை நட்ட உடனே எல்லாம் வந்துடும்? என்ன வந்துடும்? அப்போ எத்தனை மாதம் ஆகும்? குறைஞ்சது 4 மாதம். ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. ஒவ்வொரு கிராப்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு செடி. இப்போ தென்னை மரம் வச்சோம்னா, தென்னை வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆகும்? எவ்வளோ மாதம் ஆகும்? எத்தனை வருஷம்? 3 வருஷம் குறைஞ்சது, அதிகபட்சம் 8 வருஷம். மாமரம் எத்தனை வருஷம்? கிராப்பை பொறுத்து, செடியை பொறுத்து. நாட்டு செடினா வேறு கதை, இப்போல்லாம் விதவிதமாக வந்துருச்சு. ஸோ என்ன விதை போட்டிருக்கீங்களோ அந்த ஃபார்மர் இருக்கான்ல, அந்த விவசாயி இருக்கிறான் பார்த்தீங்களாப்பா, அந்த விவசாயத்துக்கு போகிறான், அவன் கொத்துறான், களை எடுக்கிறான், பண்படுத்துகிறான். அந்த பூமியை பண்படுத்துறதுக்கு 1 மாதம் எடுக்குது, 15 நாள் ஆகுது. அதை என்ன செய்கிறான்? பக்குவப்படுத்தி காத்துட்டு அதுக்கு ஒரு டேட் வரும்போது அதை சுத்தம் பண்ணிட்ட பிறகு அதை விதைக்கிறான். விதைச்சி தண்ணியை ஊற்றுறான், பார்த்துக்கிறான், பராமரிக்கிறான். ஆனால் அது பலன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். இன்னும் கூட போச்சுன்னா 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம். ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு விதமான டைம் இருக்குது.
அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு தெரியும் இந்த கிராப் நான் போட்டுட்டேன், இந்த செடியை நான் போட்டிருக்கேன், இதை நான் விதைச்சிருக்கிறேன். இது விதைக்கும் போது நான் போட்ட பிறகு அவனுக்கு ஐடியா தெரியும், இது 3 மாதம் ஆகும், இது 6 மாதம் ஆகும், இது 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த 5 மாதமோ 1 வருடமோ 3 வருஷமோ என்ன செய்கிறான், பொறுமையோடு காத்திருக்கான். என்ன செய்கிறான், டெய்லி தண்ணி ஊற்றுறான். நிப்பாட்டுறானா தண்ணி ஊற்றுறத? போய் பார்க்குறது விசாரிக்கிறத விடுறானா? விடவே மாட்டான். அந்த பயிரில் பலன் கொடுக்குற வரை அவன் என்ன செய்கிறான், காத்துக்கிட்டு இருக்கிறான். பொறுமைனா என்னம்மா அர்த்தம்? பொறுமைனா இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டா, காத்திருக்கிறது. என்ன இருக்கிறது, உடனே உடனே நடக்கணும். இன்றைக்கெல்லாம் நமக்கு எல்லாமே பழகி போயிட்டோம். என்ன பழகிட்டோன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல், 2 minutes நூடுல் உடனே வேணும் எனக்கு. எப்போ வேணும், எப்போ வேணும், இப்போது எனக்கு இப்போவே நடக்கணும். கோவமாக வருது, இப்போ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு. விசேஷமாக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப மூக்கு மேலே கோவம் வருது. பரதா வரமாட்டேங்குதா? எனக்கு எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஆக பிள்ளைங்களுக்கு கோபம் நிறையா வருது, உடனே உடனே வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இல்லைன்னா இன்னொன்று பாருங்கள், பார்த்துங்களா, நான் வேலைக்கு வந்திருக்கிறேன், வெவ்வேறு சூழ்நிலை வேலை பார்க்குறேன், எல்லாத்தையும் உடனே என்னால் செய்ய முடியுமா? நான் இந்த சபையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். நிறையா விதவிதமான காரியங்களை நான் சபையில் பார்க்குறேன். ஒரு சில காரியங்களுக்கு நான் ஒரே ஒரு பாடம் தான் கற்றுருக்குறேன். என்ன பாடம்? வாயை பொத்துக்கிட்டு அமைதியாக இரு, சும்மா இரு, அமைதியாக இரு. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 14:14 வாசிங்கப்பா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படி சில காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறதுனால நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயி என்ன செய்கிறான், விதைச்சிட்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பொறுமையோடு அந்த கனி வர்ற வரை காத்திருக்கிறான். அப்போ கனி கொடுக்கறதுக்கு எப்போவுமே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, காலம் வேணும், நேரம் வேணும், நீர் வேணும், சன்லைட், சூரிய வெளிச்சம் வேணும், நிறைய காரியங்கள் இருந்தால் தான் அந்த பயிர் வளர ஆரம்பிக்கும். அப்போ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிரை வச்சுட்டு அதுக்கு போதுமான தண்ணி கொடுக்குறான், போதுமான வெளிச்சத்துக்கு காத்திருக்கிறான். அந்த இதுக்கு என்ன செய்கிறான், முன்மாறி பின்மாறின்னு சொல்லி 2 விதமான ரெயின் இருக்குது. முதல்ல ரெயின் பெய்யணும், அதுக்கு இடையில பின்மாறி பெய்யணும். அதுக்கப்புறம் கிராப் டைமில் பெய்யக்கூடாது. எப்போ கிராப் வருதோ, அதாவது அந்த கனி வரும்போது மழை பெய்யக்கூடாது. சில நேரங்களில் பனி பெய்யணும். இதெல்லாம் அவன் நேரத்தை பார்த்து அவன் செய்கிற விதைக்கிறான். ஆக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாயங்கால வேளையில் சொல்லுகிற யாக்கோபு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு விவசாயி பொறுமையாக காத்திருக்கிறானோ அதே போல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் உடனே உன்னால் செய்ய முடியாது. நினச்சதெல்லாம் நடக்க முடியுமா? எல்லாருக்கும் நான் ராஜாவாக இருக்கணும் தான் ஆசை. ஏரோப்ளேன்லேயே பறக்கணும், இந்த ஊரில் பறக்கணும், அந்த ஊரில் போகணும், அமெரிக்கா போகணும், சந்திரமண்டலத்துக்கு கூட போகணும், இன்னும் கொஞ்சம் கழிச்சா எனக்கு கோடி கொடுக்கா வீட்டில் என்ன வேணாலும் இருக்கணும், நான் நினச்ச பட்டன் தட்டினா எல்லாம் எனக்கு தேடி வரணும், எல்லாம் நம்ம நினைப்போம். முடியுமா? எது எனக்கு கடவுள் கொடுக்குறாரோ அவர் கொடுப்பார். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. இன்னொரு விதத்தில் என்னது, பொறுமையாக இருந்தால் என்ன அர்த்தம், காத்திருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ காத்திருக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்கள் என்ன செய்யணும், அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் உடனே வேணும், உடனே வேணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பல வேலைகளில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே 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 வேணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நான் இழந்து போகிற பிள்ளையாக இருக்கிறேன். என்ன பண்ணுறேன், நான் இழந்து போகிறவராய் காணப்படுறேன். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பாருன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறப்பானது கொடுப்பார். 2 விதத்தில் இப்படி சொல்லுவாங்க. டு யூ வாண்ட் த பெஸ்ட் ஆர் த குட் ஆர் த பெஸ்ட்? அதாவது ஒரு சிறு குழந்தை வரான்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு பிள்ளை ஓடி வரா. நான் நிறைய என்ன வச்சுருக்கேன், சாக்லேட் வச்சுருக்கேன். நான் கையில் வச்சுருக்கு, நான் அந்த பிள்ளைகிட்ட கையில் கொடுக்குறேன். அம்மா அந்த சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அந்த பிள்ளை என்ன செய்வா, எடுப்பா. அது உள்ளே விட்டு எடுப்பான்னு வச்சுக்கோங்க. எத்தனை எடுப்பா? அவள் எவ்வளோ பெரிய கையோ, சின்ன கை, அப்படி உள்ளே விட்டு 2 கையில் எடுத்தால் கூட அவள் கையில் எத்தனை வந்திருக்கும், ஒரு 5ஓ 10ஓ வரும். அதுக்கடுத்து அவள் சொல்கிறா, இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்தா எப்படி கொடுத்துருப்பேன், நான் எப்படியோ கொடுப்பேன், மொத்தத்தையும் அள்ளி இந்தாம்மா வை, அவள் கையில் வாங்க முடியாத அளவுக்கு கொடுத்துருவேன். நம்ம பெரியவங்க கை பெருசு, அவள் எடுத்தால் கொஞ்சம் தான் எடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கும்போது
நான் கொடுக்கும்போது, நான் எடுக்கும்போது, நான் நினச்சது வாய்க்கும்போது பல வேலைகளில் நான் தோற்று போகிறேன். பல வேலை என் வாழ்க்கையில் குறைவானது கிடைக்குது, சிறப்பானது கிடைக்கல. ஆண்டவருடைய நேரத்துக்கு நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் எப்படி கொடுப்பாருன்னு வேதம் சொல்லுதுன்னா, அவர் சிறப்பானது மட்டும் இல்லை, உயர்ந்தது, பெஸ்ட்டு, உங்கள் லைஃப்பில் இதுதான் சிறப்பானதுன்னு இருக்குதுலையே நீங்கள் யோசிச்சிருக்க பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு உன்னதமானதை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நான் இந்த சாயங்கால வேளையில் கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டால், வேதம் சொல்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டோட மகனாக இருப்பதுனால பொறுமையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்யா? ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால, ஆண்டோட மகனாக நான் இருப்பதுனால, ஆண்டோட மகளாக இருக்கிறதுனால, நான் எப்போ பார்த்தாலும் ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கணும். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க. என்ன தாங்கப்பா? பொறுமையாக இருக்கணும். சில மேலே சண்டை வரும், சில நேரம் இதான் செய்வாங்க, நம்ம அங்கே நின்றுட்டே இருப்போம். என்ன பண்ணுறது? சண்டை போடலாமா? ஆனால் பொதுவாக நம்ம உணர்வு எப்படி இருக்குன்னா உடனே சண்டை போட மாதிரி தான் இருக்கும் இல்லையா? மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? ஐந்தாவது வசனம். ஆஹா, என்னம்மா அர்த்தம்? சாந்தமாக இருக்கிறாங்க இல்லையா? சாந்த குணம்னா பொறுமையாக இருக்கிறவங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? எப்படிப்பா? சாந்தமாக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் அடிக்கிறாங்க, அவர் சிலுவையில் அறையிறாங்க, அவர் எச்சி துப்புறாங்க, ஈட்டி வச்சு குத்துறாங்க. நானும் நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்போம்? என்னம்மா பண்ணியிருப்போம்? சபிக்கிறது மட்டும் கிடையாது, அடிச்சிருப்பேன். என்னடா என்னை எச்சி துப்புறேன், நானும் துப்பியிருப்பேன்ல. அவர் எங்கே துப்புனாரா? இல்லை எதிர்த்து பேசினாரா? திட்டுனாரா? என்ன பண்ணார்? வசனம் சொல்லுது, மயிர் கத்திரவனுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி மௌனமாக இருக்கிற மாதிரி இவர் எப்படி இருந்தாராம்? அமைதியாக சாந்தமாக இருந்தாராயா. ஸோ இந்த பொறுமையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சாந்தமாக இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, ஆவியானவர் அவங்கள கிரியை செய்கிறதுனால, ஏசுசாமியை முன்மாதிரியாக பார்க்கறதுனால அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? உலகத்தான போல் சண்டையும் சச்சரவு வம்பும் வழக்குமா இருக்க மாட்டாங்க. அவங்க கடவுளோட பண்பை வெளிப்படுத்துவாங்க. அதுதான் கடவுளோட பண்பு இல்லையா? நம்மளை படைத்த ஆண்டவரோட பண்பு எப்படி? பொறுமையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பொறுமை ரொம்ப முக்கியமானது. பொறுமை இழந்தவன் எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். இன்றைக்கி நமக்கு கெட்ட பேர் வருவதற்கு ஒரு காரணம், நம்ம பொறுமை இல்லாதவர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன், லிசன், வெரி கிரேட். என்னது? பொறுமையாக இருக்கணும். சரி, ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாமம் எடுத்துக்கலாம். ஆதியாமம் 8வது வசனத்துலேருந்து, ஆதியாமம் 8வது அதிகாரம் 6லேருந்து 10 வரை வாசிங்க. 40 நாள் சென்ற பின்பு திறந்து வரைக்கும் இருந்தது. விட்டான். அதான் இந்த இடத்துல இந்த கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நோவான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பெரிய பிழையை உருவாக்குனார். அவர் பெரிய பிழை உருவாக்க முன்னாடி மழை பெஞ்சதே கிடையாது. எல்லாரும் கேலி பண்ணினாங்க, அவர் என்னடா இவன் போய் இந்த காலத்தில், அது வீட்டில் எங்கே பண்ணார்னா கடல்லாம் இல்லை அந்த இடத்துல அவங்க பண்ணும்போது. அன்றைக்கெலாம் மழை பெருசாக பெய்யலை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோவா தெரியல. எல்லா மக்களுக்கும் இந்த அனுபவமே கிடையாது. எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, என்ன இவன் பண்ணுறான் வைக்கிறான்னு சொல்லிட்டு. நோவா என்ன செய்ய, யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் அவன் கடவுள் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சு ஒரு பெரிய பிழையை உருவாக்குறான். ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே போடுறான். அதுக்கப்புறம் 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்யுது? மழை பெய்யுது. மழை பெஞ்சு உலகமெல்லாம் தண்ணி நிறைஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு என்னது, இவனுடைய ஆர்க், அதாவது இவனுடைய போட், கப்பல் மட்டும்தான் என்ன செய்யுது? பேழைன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கே அது கப்பல் வச்சுக்கோங்களேன், தமிழில் புரிகிற மாதிரி சொன்னால் ஷிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆக் ஆஃப் தி கவர்னன்ஸ், ஆக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன செஞ்சு அது மட்டும்தான் மிதந்துட்டுருக்கு. உலகம் முழுவதும் தண்ணி இருக்குது. அவன் பொறுமையாக உள்ளவே தங்கியிருக்கிறான். என்னத்தோட? அவனும்
அவன் மிருகங்களோட அவன் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறான். வச்சுக்கோங்களேன், அவன் அவசரப்பட்டு கதவு திறந்து வெளியில் வந்தானே என்ன ஆயிருக்கும்? போயிருப்பான் அவனும் சேர்ந்து. அவன் அப்படி பொறுமையாக இருக்கிறான். அதாவது அந்த பேழை விட்டு வெளியில் வந்துட்டா அவன் வாழ்க்கையில் மரணம். பேழையில் இருக்கிறவரை அவனுக்கு பாதுகாப்பு. இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சில என்ன பறவைகளை விட்டு பார்க்குறான், போயிட்டு வருதா போயிட்டு வரலையான்றது. போயிட்டு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? எங்கேயுமே இடம் இல்லை தங்குறதுக்கு புறாக்களுக்கு. அந்த எப்போ அது என்ன செய்யுது, போகுது சுற்றுது பார்க்குது, எங்கே தங்குறதுல ஒரே உடனே தான் காணி இருக்குது, திருப்பி எங்கே வந்துடுது, பேலைக்கு வந்துடுது. அப்புறம் கடைசியில் ஒன்று விடுறான், அது போயிட்டு வரமாட்டேங்குது. என்ன அர்த்தம்னு கேட்டால், ஓ அங்கே மரம் வந்துருச்சு, அவள் போய் தங்கிருச்சு. அப்போ அது வரை அவன் பொறுமையாக இருக்கிறான். அந்த தண்ணி வத்துக்கிற வரை என்ன செஞ்சுருக்கணும், அவன் பொறுமையாக இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். பொறுமையாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனும் அவன் குடும்பமும் அந்த பிழையில் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆக நானும் நீங்களும் பொறுமையாக இருந்தோன்னா நான் மாத்திரம் பாதுகாக்கப்படலை, என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நான் பொறுமையாக இருக்கும்போது கோவப்பட்டுட்டு நீங்கள் நிறைய பேர் தப்பாக பண்ணிவிட்டு கோவப்படுறதுனால என்ன நடக்குது, சண்டை போட்டு சச்சரவு போட்டு கொலை பண்ணுறவங்களாம் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, நிறைய பேர் கொஞ்சம் நிமிஷம் என்ன செஞ்சிருவான், புத்தியை இழந்துருவான். ரெண்டு விதமான திடீர்னு கோவத்தில் வந்து அடித்து போட்டு மாட்டிக்கிட்டான். கோபம் கடவுளுக்கு பிரியமில்லாது. கோபத்தை பற்றி வேதம் பேசுது கொலை குற்றத்துக்கு சமம்னு சொல்லியிருக்குது. ஏன்னா கொலை எப்படி தான் தொடங்குதுன்னு கேட்டால் கோபத்தில் தான் தொடங்குது. அப்போ அதுக்கு எதிராக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, கோபப்படாமல் நீண்டிய பொறுமையாக காணப்படும். இன்னொரு வேத பசங்க வாசிப்போன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். எதுக்கு வாசிங்க, 1-5 வாசிங்க. நடந்த பின்பு அபிராமுக்கு உண்டாகி பயப்படாது, இருக்கிறேன். ஆண்டவரே ஆபிராம் வார்த்தை உண்டாகி, அல்ல பிறப்பானவனே என்று சொல்லி அழைத்து அண்ணாந்து பார். அதாவது ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ரொம்ப வயசாகிட்டான். ஆபிரகாமுடைய வயசு ரொம்ப வயசு, அதாவது 100 வயசுன்னு சொல்லுவோம். சாராளுக்கு வயசு 75 வயசு. அதுக்கு பின்னாடி என்ன செய்யுது, அவனுக்கு பிள்ளை இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன், அவன் பேர் எலியேசர் தான் ஆண்டவரே இருக்கிறான். சரி, அவன் தான் என் மகனான்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இல்லை அவன் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். மேலே பார்க்க சொல்கிறார். நான் வந்து பாருடாப்பா, என்ன இருக்குது, நிறைய நட்சத்திரம். ஈவினிங்காக இருந்திருக்கும், ராத்திரி. ஆக பார்த்துட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, வெளியே பார்த்தப்பா அந்த மாதிரி உன் பிள்ளை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறான். வயசாச்சு தான், ஆனால் அவன் விசுவாசித்தான். அதான் நீதிமான். அவன் பேர் ஏன் நீதிமான் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்து பொறுமையோடு இருந்தான். எப்படி இருந்தான் அவன்? எது வரை இருந்தான்? அந்த ஒரு மகன் பிறக்கிற வரை. எந்த வயசு வரை? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா, என்னை 3 மதங்களுக்கு பிதா யார் தெரியுமா உங்களுக்கு? 3 மதங்கள் ஒரே ஒரு ரூட்டில் தான் வெளியில் வந்துச்சு. ஒரு மதம், என்ன மதம்? யூத மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், அப்புறம் இஸ்லாம். இந்த 3 மதமும் எங்கே தான் வந்திருக்குது? 3 பேருக்கும் ஒரே அப்பா தான், ஆபிரகாம் தான். அவனும் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆப்ராஹமிக் ரிலிஜன் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் மதம்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் ஒரு புக்கு வச்சுருக்கிறோம். இந்த புக்கு தான், பைபிள் தான். 3 பேருக்கும் லிங்க் ஒன்று தான் தொடங்கும் போது. ஆனால் இந்த ஆபிரகாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்வேன், பொறுமையாக இருந்ததுனால
அவனை தேவன் ஆசீர்வதிச்சார். பொறுமையில் இன்னொரு முக்கியமான பங்களிப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னோடய சுயத்தில் நான் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு எப்போ கொடுப்பீங்க, எதை எனக்கு செய்வீங்க, ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லி நான் உணர்ந்து என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்போ தான் என்ன நடக்குது, எனக்கு ஆண்டவர் எனக்கு கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார். ஆக என்னோடய விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் பொறுமையாக இருக்கிறது, தெரியுங்களா? அதனால நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் ஆதாம் என்ன செய்ய, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சார். அவனுக்கு ஈசாக்குன்னு ஒரு மகனை கொடுத்தாரு. இன்றைக்கி இருக்க யூத மார்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில், அதெல்லாம் யார்? எல்லாம் ஈசாக்கு, இந்த ஆபிரகாம் சந்ததி தான், சரிங்களா? அவன் பொறுமையாக இருந்ததுனால தேவன் அதனால நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கிறது ஒரு முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு வேணுங்கிறது எனக்கு தேவன் கொடுப்பார் என்ற உறுதியோடு கூட நான் நம்பிக்கையாக ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிறது தான் உண்மையான விசுவாசம். அதுக்கு ஒரே ஒரு படி என்னதுக்கு, பொறுமையாக இருக்கிறது. என்ன இருக்குது? அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது, சரிங்களாயா? சரி, அப்போ நம்ம என்ன கற்றுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இன்னும் சில பாடங்கள் இருக்குது. யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாக்கோபு பையன். அவன் என்ன செய்கிறான், சிறைச்சாலையில் அண்ணன் தம்பிங்க குழியில் போட்டுடுறாங்க, குழியிலேருந்து என்ன செய்கிறான், விற்கப்படுகிறான், போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அங்கே போய் ஜெயிலில் போயிடுறான், சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில் அவன் பொறுமையாக இருந்துகிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன கடவுள் வச்சுருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. உடனே ஒரு நாள் என்ன செய்கிறான், ஆண்டவர் அங்கேருந்து சிறைச்சாலையில் எங்கே போயிட்டார், பிரதம மந்திரியாக போயிட்டார். பிரிசன் டு பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னா கடவுள் எப்படி வழி நடத்துகிறார் நமக்கு தெரியாது. ஒரு சில காரியங்களுக்கு வருகிறோம், ஒரு வேலையாக இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், எனக்கு தெரியாது என்ன கடவுள் வச்சிருக்கிறார் என் வாழ்க்கையிலன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும்தான் செய்யணும், ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரியாது சுவாமி என்ன செய்யணும்னு, நான் என் வாழ்க்கை உமக்கு கொடுக்குறேன் சுவாமி, எனக்கு நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னா அந்த பொறுமை உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பல வேலைகளை நானும் சிங்கப்பூரில் வந்திருக்கிறேன், இந்த சபையில் வேலை பார்த்துக்கிறேன் இத்தனை வருஷம். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உடனே மாறணும், அது செய்யணும் இது செய்யணும்னு நினைக்கிறதுனால நிறைய இழந்து போயிடுறேன். ஆக முதலாவது பொறுமையாக இருக்குதுன்னா என்ன, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். என்னதுமா? ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். அது யாரில் நான் நிற்கணும், யாருடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். பொறுமையாக இருக்கிறது என்ன அர்த்தம்? கடவுளுடைய நேரத்துக்கு நான் காத்துக்கிருப்பேன். ரெண்டாவது ஸ்ட்ரென்தன் யுவர் ஹார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை பலப்படுத்தணும். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சில வேளையில் நான் அவசர கொடுக்க இராதபடி எனக்கு பக்குவத்தை கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க சுவாமி, எது சரியாக இருக்குன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க. யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் யார் சொன்னாலும் நான் கேட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஏமாந்து போயிடுறேன். கடவுள் வேதம் இருக்குது, வாங்க முட்டி போட்டு ஜெபிங்க. இன்றைக்கி கூட பல வேலைகளில் ஒரு சில காரியங்களுக்கு யோசிப்பேன், ஜெபிப்பேன், ஆண்டவர்கிட்டே கேட்பேன், வெயிட் பண்ணுவேன். சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் பொறுமையாக, அவசரப்பட்டுட்டு என்னது அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒரு முறை செஞ்சிட்டோம்னா திருப்பி சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. பல வேலைகளில் நம்ம ஏமாந்து போகிறோம். சரி, அடுத்த வேறு பகுதிக்கு நம்ம வந்துடுவோம். 9வது வசனத்தை வாசிங்கப்பா. சகோதரரே, அதான் யாக்கோபு 5:9. யாக்கோபு 5:9 வாசிச்சிட்ருக்கேன். அதை தம்பி வாசித்தது போல் இங்கேயும் வாசிங்கப்பா. இதோ இங்கே நீங்கள் நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா அந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, டு நாட் கிரம்பிள். என்னப்பா, ஒரு பொறுமையாக இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், குறை சொல்லிகிட்டே இருக்கணும், அது சரியில்லை இது சரியில்லை, அது அப்படி இது இப்படி, நானாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், இதை பண்ணி. உங்களுக்கு ஃபுல் பிக்சர் தெரியாது, உண்மை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன் இல்லையா, நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க? எத்தனைப்பா? உங்கள் பார்வை எப்படி இருக்குது, என் பார்வை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் 40 பேரையும் யோசிப்பேன். இங்கே 400 பேரும் இருக்காங்க, 400 பேரை பற்றியும் யோசிச்சுட்ருப்பேன். இன்றைக்கி நான் இந்த சபையில் 20வது வருஷம் ஓட்டிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20 வருஷம் இந்த சபை எப்படி போச்சுன்னு எனக்கு மைண்டில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டால், 400 பேரும் 400-500 பேரும் 20 வருஷம் அனுபவத்தோடு கூட நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ இதில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்னு நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவங்க செய்கிறாங்க இப்படி அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதா? இப்போ சிங்கப்பூர்லேயே எடுத்துக்கோங்க, சில காரியங்கள் அவங்க டைட்டாக வச்சுருக்காங்க. ஏன் அதுக்குன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நம்ம சொல்கிறோம் என்ன இப்படி வச்சுருக்குறாங்க, எதுவுமே நமக்கு அந்த பின்னணி சரியாக தெரியாது.
ஸோ எப்போ பார்த்தாலும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறை கூறிக்கிட்டே திரிஞ்சோன்னு சொன்னால் நம்ம அவங்கள நம்ம என்ன செய்யலை, ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம். ஒன்று பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்ல பண்பு. ரெண்டாவது குறை கூறுகிறது. கிரம்பிளிங்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் ஒருவருக்கு ஒரு விரோதமாக முறையிடாதிருங்கள், குறை கூறாதிருங்கள். என்னது பின்னாடி என்ன செய்யுதுங்க, புற்றுங்க என்னது நம்ம சொல்லுவோம், பின்னாடி பேசுகிறது, புறம் கூறாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. கண்டதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இது அது அவட சரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட இந்த குறை கூறுகிற காரியம் என்ன செய்யணும் கேட்டால், நமக்குமே நிம்மதி இழந்துருவோம். நான் முதல்ல நான் நிம்மதி இழந்துருவேன்னா ஆமாம். ரெண்டாவது, நம்முடைய உறவில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், சமுதாயத்தில் பிளவு வரும். என்ன வரும், நான் போய் ஒருத்தர் சொல்கிறேன், இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்ன ஆகும், இந்த பாஸ்டர் அப்படி நான் இருக்கும்போது என்ன செய்யுங்க, தேவையில்லாத பிளவு வரும். ஆண்டவர் அங்கே அப்படி செய்வாரா? ஆண்டோட பிள்ளைங்க அப்படி செய்யலாமா? அப்புறம் இன்னொரு முக்கியம் பாருங்க, அது ஜட்ஜ் இஸ் அட் த டோர். யார் நிற்கிறான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படி நிற்கிறாரு. யார் நியாயம் தீர்க்கிறவர்? நானா நீங்களா? இப்போ நானும் நீங்களும் சாதாரண ஜனம் தானே. யாருக்கு சரியாக தெரியும்? அப்புறம் அவருக்கு தானே, அவர் நிற்கிறார்ல, நீ ஏன் நியாயம் தீர்த்து உட்காந்துருக்கீங்க? என்னுடைய கடமை என்ன கிடையாது, நியாயம் தீர்க்கிறது கிடையாது, முறையிடுகிறது கிடையாது, குறை கூறுகிறது கிடையாது. பொறுமையாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கிறது என்னது, அவனுடைய கடமை. கடவுளை சார்ந்து இருக்கிறான், கடவுளுடைய நேரத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அவனுக்கு பலத்தை கொடுக்கும்படி வேண்டுகிறான். ஆனால் மற்ற காரியங்களை குறித்து குறை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சில காரியங்கள் எனக்கு தெரியாமல் ஏதோ நடக்குது, எனக்கு தெரியல. சில வேலையில் போய் சொல்கிறவங்கள்ட்ட சொல்லி பார்க்கலாம், செஞ்சால் செய்கிறாங்க, செய்யலைன்னா சில காரியங்கள் என்னால் செய்ய முடியாது. ஆனால் நான் நியாயாதிபதி கிடையாது, மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் சரியாக நியாயம் தீர்க்க போகிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் வேகமாக சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 8 மணி ஆனதுனால இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எப்போதும் என்ன செய்விட்டாங்க, எவ்வளோ கடவுள் நன்மை செய்திருந்த போது கூட அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேதத்தை வாசிங்க எனக்காக. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 24வது வசனம். அதே போல் ஒருத்தர் எடுத்து வாசிங்க, என்னாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். முறுமுறுத்து கூப்பிட்டான், காண்பித்தான், மாறிச்சு. அது போதுமா, ஒரு நிமிஷம். அதே மாதிரி நம்பர்ஸ், அதாவது என்னாகும், நான் 14:2 வாசிங்க. போதும். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட வார்த்தை வாசிக்கலாம், இந்த கண்டினியூ பண்ணுங்க, அந்த 2 முடிச்சிருவோம். போதும். இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 2 காரியம். அதாவது இவங்க குறை சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க திருப்தியாக இல்லைன்னு அர்த்தம். கடவுள் போதுமானது கொடுக்கல. மோசையை பார்த்து எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. என்ன அர்த்தம்? மோசை எதுவும் கொடுக்கல, மோசை வழி நடத்துகிறான், அவ்வளோதான். கடவுள் கொடுத்ததை திருப்பி கொடுக்க பார்க்குறான். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட சித்தத்தில், கடவுள் கொடுத்ததில் போதுமான என்னது கிடையாது, போதுமான அந்த சந்தோஷத்தை கிடையாது. எனவே தான் அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, மோசையை பற்றியும் மோசையுடைய காரியங்களை குறித்தும் குறை பேசிகிட்டே உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆக என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மோசைக்கு விரோதமாக குறை கூறலை, ஆண்டவருக்கு விரோதமாக குறை கூறுகிறாங்க. யாருக்கு விரோதமாக? யார் கூட்டிகிட்டு வந்தா இவங்களை? மோசே வழி நடத்துகிறான், ஆண்டவர் சொன்னார் கூட்டி வைப்பான்னு. ஆனால் ஆண்டவர் தான் அவர்கள் வழி நடத்திட்டு இருக்கார். அப்போ இந்த சபை யாருடையது? ஆண்டவருடைய உடையது. நான் வேலைக்காரன் தான். அவருடைய வேலையை நான் செய்யும்போது நம்ம சேர்ந்து போகணுமே தவிர, சில வேலைகளை தேவைகள் இருக்கலாம், அதை போய் சொல்கிற முறையில் சொல்லணுமே தவிர, நாம் இந்த இடத்துல என்ன செய்யலை, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்கணும். ஆண்டவர் முழுமையாக நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதே மாதிரி வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறை கூறிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதை தான் அவர் 9 சொல்கிறாரு, சகோதரரே, நியாயம் தீர்க்காதபடி ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
வேதத்தில் பல உதாரணங்களை நம்ம பேச முடியும். எனவே நானும் நீங்களும் ஏசாமி இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பரிசேயர்கள் எப்போ பார்த்தாலும் ஏசாமியை குறை பெறிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் மற்றவங்களை குற்றப்படுத்துறது. ஆக நானும் நீங்களும் அப்படிப்பட்டவங்களாக இராதபடி ஒரு குறையை இருக்குன்னா அந்த குறையை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய முடியும்னு பார்த்து போய் உதவி செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை குறை பேசக்கூடாது. எனக்கு கூட நிறையா சில வேலைகள் சொல்லணுமான்னு தோணும். அப்புறம் நான் சொல்லுவேன், கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அவங்க செய்யட்டும், வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்கிறேன். இன்றைக்கி மீடியா வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு. எல்லாத்தையும் பற்றி தப்பு தப்பாக எழுதுறது. இப்போ எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, உடனே எழுதுறது தப்பு. உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு காரியத்தை குறித்து. ஒரு டைரெக்ஷனில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய டைரெக்ஷன் இருக்குது ஒரு சார் பார்க்குறதுக்கு. எத்தனை ஆங்கிளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எத்தனை காரியம் உங்களுக்கு தெரியும்? எவன் பொறுமை இல்லையோ அவன் மேலே தான் இதெல்லாம் கண்டது செய்வானுங்க. நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது. ஆக பொறுமை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பொறுமையாக இருக்கிறேன்னா என் சமுதாயத்தில், என் சபையிலையும், என் குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்க்குறேன்னு அர்த்தம். என்னவா அர்த்தம்? ஒற்றுமை. குறை கூறலைன்னா என்ன அர்த்தம்? என் வீட்டுக்குள்ளே குற்றுமையாக இருக்கிறேன்னு அர்த்தம். சபைக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறேன் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து சபையில் இந்த பிளவை ஏற்படுத்தினா என்ன செய்யலாம்? ஒருத்தரை பற்றி என்ன செய்யலாம்? குறை சொல்லிச்சுட்டே இருக்கலாம். ஒரு சில மக்கள் இருக்காங்க தானே சபைக்குள்ளே. எனவே இங்கே இங்கே சொல்லும்போது சொல்கிறார், தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒருத்தர் குறை பேசாதீங்க. அது சபையில் என்ன செய்யும்? யூனிட்டி கெடுத்துரும், உற்சாகப்படுத்தாது. அது மக்களுக்கு என்ன செய்யும்? கஷ்டமாயிடும். சபைக்கு ஒருத்தர் தொடர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் பற்றி தப்பாக பேசுனீங்க, என்ன செய்வார்? நின்றுவாங்க. அது கடவுள் கூலியும் செஞ்சீங்களா, பிசாசு கூலியும் செஞ்சீங்களா? பிசாசுக்கு தானே. அது மாத்திரம் கிடையாது, முடிஞ்ச மட்டும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிளாக இருக்கிறோம், கணக்கு கொடுக்க வேண்டிய. ஏன்னா நம்முடைய நியாயாதிபதி ஆண்டவர் இருக்கிறார், அவருக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். எனவே நான் எல்லாரையும் கனப்படுத்துக்கிறேன். யாருக்காச்சும் ஒரு குறை இருக்குமானா அவர்கிட்ட அன்பாக பேச முயற்சி செய்கிறேன், இல்லைன்னா அவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். அவரை பற்றி குறை சொல்லி எல்லாத்தையும் துப்பிட்டு இருக்காதிங்க. சில வேலையில் படுத்துட்டு உச்சி துப்புறன்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தே நம்ம துப்புக்கிற மாதிரி. என் சகோதரன் தப்பாக இருக்கான், என் சகோதரன் நல்லா இல்லை, ஏன் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும்? நான் விட்டு கொடுத்து போவேன், அன்பாக இருப்பேன், எல்லாரையும் நேசிப்பேன். I love everyone. I forgive. Make sure that I live harmoniously with one another. அது மேத்தும் கிடையாது. அவர் 2 உதாரணத்தை கொடுக்குறார். 10வது வசனம் 11வது வசனம் 2 உதாரணம் பார்க்கலாமா? இப்போ வாசிங்கப்பா. என் சகோதரரே, முதலாவது அவர் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறார். ஏசாமி அதை பற்றி சொல்லியிருக்கிறார். முன்னாடி இருந்த நிறைய தீர்க்கதரிசியம் என்ன செஞ்சாங்கன்னா துன்பப்படுத்தினாங்க. அவங்க கடவுள் வசனத்தை சொல்ல வந்தாங்க, அவங்க கடவுள் வார்த்தையை நேர்த்தியாக நிதானமாக செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த திருச்சபையில் நான் வந்து உலகத்தில் வேலை பார்க்காம கடவுள் வேலையில் இருக்கிறேன். நம்ம இத்தனை வருடமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு ஊழியம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எல்லாருமே என் பிள்ளைங்க மாதிரி, என் குடும்பம் மாதிரி. எல்லாருக்கும் வியாதின்னு கேட்டால் அது எனக்கு கஷ்டம். ஒருத்தர் அடிபட்டானா உடம்பே போய் பார்க்கணும். ஒரு ஐயா சுகவீனமாக இருக்காருன்னா அவரை விசாரிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் அங்கே ஓடணும். ஒரு பிறந்த நாள்னா ஓடணும். ஒரு திருமணம்னா ஓடணும். அதே போல் புதன்கிழமையும், வியாழக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும், சனிக்கிழமையும் இந்த சர்ச்சில் உள்ள ஊழியங்களையும் நம்ம செஞ்சாகணும். இது எல்லாத்தையும் நேரத்தை எடுத்து போய் செய்வோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது வேறு என்னென்ன பண்ணுறாருன்னு. அவர் என்ன, பாஸ்டர் ஒன்றுமே செய்யலைன்றாங்க. என்ன பண்ணுறாருன்னா, பாஸ்டர் ஒன்றுமே பண்ண மாட்டுறாருப்பா. என்னமே என் பின்னாடியே வந்து உட்காந்து பார்த்த மாதிரி, நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி, ஒன்றும் தெரியாது. ஸோ பரவாயில்லை, அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் அப்படி தான் பண்ணினாங்க. ஏசாமி அப்படி தான் பண்ணாங்க. சீஷர்களும் அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஒருத்தரையும் விட்டு வைக்கல. வாசிக்கலாமா எனக்காக? மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீனிமான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், மிகுதியாக இருக்கிறதும். முன்னிருந்த தீர்க்கதரிசியும் துன்பப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்க? எல்லாரும் அவர்களையும் துன்பப்படுத்தினார்களே. அப்போ தீர்க்கதரிசிகளை விட்டு வைக்கல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆனால் தீர்க்கதரிசி என்ன செய்யலை? தீங்குக்கு தீங்கு செய்யாதபடி அவங்க தங்களுக்கு தீங்கு செய்த போது கூட அவங்க பொறுமையாக இருந்தாங்க.
அப்போது எனக்கு விரோதமாக யாராச்சும் தவறாக பேசிட்டு போகிறாங்க, விடுங்க. அல்ல எனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகட்டும், விடுங்க. அவங்க கடவுளுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஆக நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப கடினமானது, ஈஸி டு சொல்கிறது. ஆனால் சில வேளை இந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு எனக்கு கடவுள் கிருபை தரணும். நான் ஜெபிக்கணும், ஆண்டவர் சார்ந்து ஜீவிக்கணும். இன்றைக்கி பாருங்களேன், உலகம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு பொறுமை கிடையாது. சண்டையும் சச்சரவும் உலகத்தை வாழ்ந்துட்டுருக்கேன். எதை பார்த்தாலும் சண்டை சச்சரவோடு பார்க்குறேன். இன்றைக்கி பிள்ளைங்களாம் வீடியோ கேம் விளையாடுறாங்க. வீடியோ கேம் எப்படி இருக்குது? சூட் எல்லாரையும் ஷூட் பண்ணி, ஏன்னா வேகமாக படம்லாம் எப்படி தான் ஓடிட்டுருக்கு? சினிமா படம்லாம் சண்டை போட்டால் தான். அப்போ இந்த உலகமே அப்படி தான் இருக்கும் பொழுது நான் அதுக்கு விரோதமாக பேசிட்டு உட்காந்துருக்கேன், அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன். வேதம் சொல்கிறது என்ன செய்? பொறுமையாக இருப்பா, கடைசியில் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. குறை பேசாதப்பா. பாரு, 2 உதாரணத்தை காமிக்கிறார். ஒன்று, தீர்க்கதரிசிகள் அப்படி செஞ்சாங்களே, அவங்க வாழ்க்கையில் எப்படி வந்தாங்க? அவங்க நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறாங்க. யார் நமக்கு மாதிரி? ஆண்டோட ஊழியக்காரங்க எல்லாம் நல்ல மாதிரியாக இருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு, யோபை பற்றி பேசுகிறாரு. யோபுன்ற வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். வாசிங்க எனக்காக. அது 2வது பகுதி, 11வது வசனம். என்கிறோமே. உருக்கமும் அப்போது என்ன செய்கிறாரு? இன்னொரு உதாரணம், தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்களை காமிச்சார். அப்போ யோபுன்ற கேரக்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு என்ன செஞ்சார்? வாழ்க்கையில் பெரிய சோதனை வந்துச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டார். தான் மனைவி வந்து திட்டுறா, என்னையா பெரிய உத்தம புத்திரமா செத்து தொலையா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரை அவன் உரிமையாக என்ன செய்கிறான்? பொறுமையாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்துருக்கோம். வேதம் சொல்லுது, ஒருத்தன் பொறுமையாக இருக்கும்போது அவனை என்ன சொல்கிறோம்? ரொம்ப முக்கியம், நல்லவன்டா அவன், பொறுமையாக இருக்கிறான்டா. பொறுமையாக இருக்கிறவன்னு அந்த உலகம் பாராட்டுது, பாக்கியம் பெற்றோன்னு சொல்லுது. ஆக நான் என்ன செய்யணும்? பொறுமையான கடவுளோட பள்ளியாக காணப்படணும். கோபம் வரும், ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு மனசு தோன்றும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் சொல்லணும், நான் கடவுளோட மகன், நான் செய்யக்கூடாது, நான் ஆண்டவர் பிரியமாக இருக்கணும். 3-4 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் போக போகிறேன். ஆக நாம் இந்த இந்த யோபுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். அவங்க கடைசியில் எப்படி இருந்தான்னு கேட்டால், யோபுடைய வாழ்க்கை மாறினது நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க. 2வது முக்கியமான காரியம் நம்ம பார்த்தோம், இந்த தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். என்றைக்கு நான் பொறுமையாக இருக்கிறோன்னா, நான் திரும்பி பார்க்கும்போது பெரிய தவறுகளை செய்யாதபடி என்னை கடவுள் பாதுகாத்துட்டார், இல்லையா? சரி, வந்துடுவோம். நம்ம 4 காரியம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 3 அல்லது 4 காரியம். உங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன இருதயம் தாங்க? பலமான இருதயத்தை தாங்க சுவாமி. இந்த இருதயத்தில் எப்படி தான் வளர்க்க முடியும்? ஜெபிக்கணும், வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்ளணும், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் வளரணும். இந்த மாதிரி சோதனை வரும்போது எப்படி வரணும் தெரியலன்னு கேட்டால், ஊழியக்காரங்க மாதிரி ஆள் இருக்காங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அவங்க உங்களுக்கு அன்பை நல்ல வழி நடத்துவாங்க. எப்போதும் தப்பானவங்கள்ட்ட போய் கேட்டக்கூடாது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு இங்கே ஒரு சகோதரர் வந்திருக்கார், சபையிலையும் வெளியில் இருந்தார். ஒரு நாள் நான் வெளியில் போனேன், அந்த ஐயா அழுதுட்டு இருந்தார், அழுதுட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தாச்சு. என்னாச்சுப்பா ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டேன். நம்ம தான் எங்கேயோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு முறை. என் தங்கச்சி இறந்து போச்சு அப்படின்னாரு. ஏன்யா என்னாச்சப்பா அப்படின்னு. அவரும் வயசான ஆள் கிடையாது, கொஞ்சம் வயசு ஆள் தான். அப்போ அவர் சொன்னார், அவர் கேட்டார், என்னாச்சுன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, என் தங்கச்சிக்கு என்ன செஞ்சாங்க, கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொன்னாங்க. முறை பண்ண அதுவும் சரியாகலை, திருப்பி வேறு பண்ண சொன்னாங்க, திருப்பி ஆக போகல, 2 பக்கமும் செலவு பண்ணிவிட்டு என் தங்கச்சி இழந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஐயா இங்கே இருக்கிறாரு. இந்த ஐயா என்ன வேலை பார்க்குறாரு? புல்லு வெட்டுற வேலை பார்க்குறாரு. இந்த ஐயா சம்பாரித்து தங்கச்சிக்கு சர்ஜரிக்கெல்லாம் காசு அனுப்பி தங்கச்சிக்கு செலவு பண்ண காசு போயிட்டு போகுது, தங்கச்சியும் போயிடுச்சே. ஏன் போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டால் அவருக்கு நல்ல ஆலோசனை கிடையாது. யார்கிட்ட போய் கேட்குறாரு? விவரம் தெரியாதவன்ட்டு கேட்டிருக்காரு. அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? ஊரில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவனுக்கு இங்கே இன்னொரு தம்பி இங்கே இருக்கிறாரு. எனக்கு காலையில் வந்தார், இங்கே வருவார், உங்களுக்கு சாயங்காலம் நீ பார்த்துருப்பீங்க. ஊருக்கு போனார், என் வீட்டுக்காரிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயா எனக்கு உடனே கூப்பிட்டேன், என்னையா எப்படியாச்சு அவங்க வீட்டில்? உடனே ஐயா இந்த டாக்டர்கிட்ட போனால் உடனே என்ன செய்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, இங்கேருந்து நீங்கள் அந்த ஊருக்கு போங்கன்றாங்க, எனக்கு 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னார். நான் உடனே சொன்னேன், தம்பி இன்னொரு ஒப்பீனியன் போங்க, இன்னொரு டாக்டர் பார்த்து பேசுங்க. அங்கே போய் சொன்ன உடனே ஒன்றும் செய்ய வேணாம், ஆப்ரேஷன் பண்ண வேணாம், நான் மாத்திரை கொடுக்குறேன், போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய காசு?
1,00,000 1,50,000 7,00,000 மன உளைச்சல், பாரம். நான் என்ன சொன்னேன்? அவர் அங்கே போகிறதுக்கு இருக்கிறாரு. அவங்க களவாணி பசங்க. யார்? இந்த போனவன். நல்ல ஆலோசனை வேணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். மூத்தவங்க கடவுளோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, வந்து கேட்கணும். அப்பா எனக்கு சரியில்லை, என்ன சரியா தப்பா கொஞ்சம் கொத்து கொடுங்க. அவங்க சொன்னது செய்ய அவசியம் கிடையாது, ஆனால் யோசிப்பதற்கு நேரம் வேணுமா இல்லையா எனக்கு? ஆக நான் என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ரெண்டாவது, நமக்குள்ள ஒற்றுமை வேணும். எப்போதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசுகிறதுனால இன்னொருத்தனா எனிமையாக்கிறோடைய என்ன எருதலையாக மாற்றக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பேசினா நச்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருமா தெரியாதா நான் செய்கிறது? அப்புறம் நமக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி மதிப்பாங்க? என்னோட உறவு என்ன செஞ்சிடும், உடைஞ்சு போயிடும். தெரியாமல் செஞ்சோம், பரவாயில்லை, இனிமேல் செய்யாதீங்க. ஆக மேக் a conscious effort to avoid grumbling and complain. Instead, build up your brothers and sisters in Christ, fostering a spirit of unity and love. அப்படின்னா என்ன அது கேட்டிங்கன்னா, முடிஞ்ச மட்டும் யாரை பற்றியும் குறை பேச வேண்டாம். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமல் முன்னாடி பேசியிருப்போம். இனிமேல் நம்ம யாரை பற்றியும் எந்த குறையும் பேச மாட்டோம். சரியா? குறை இல்லை, ஒரே ஒன்று தான் குறை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குது. அப்படி சொல்லணும்னா எங்கே போய் சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுவோம். ஜீசஸ், இந்த சகோதரர் சரியில்லை, இந்த சகோதரி சகோதரர் நான் சரியில்லைன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச மட்டும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும், அன்பாக இருக்கணும். தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்க. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்னேன், மோசையை பற்றி பார்த்தோம், தாவீதை பற்றி பார்த்துருக்கோம், யோசேப்பை பற்றி பார்த்துருக்குறோம், யோபை பற்றி பார்த்துருக்குறோம். அவங்களாம் எப்படி இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்குறோம், சீஷர்களை பார்த்துருக்குறோம். அவங்களாம் எப்படி இருந்தாங்க? பொறுமையாக இருந்தாங்கப்பா. எனவே இதெல்லாம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. நான் வேதத்தை வாசிக்கும் போது தான் இந்த கதைகளை எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். சபைக்கு வரும்போது தான் இந்த கதைகளை நம்ம பேச 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 காதில் போகும். இன்றைக்கி இந்த காரியத்தை உலகம் சொல்லிக் கொடுக்காது. நீங்கள் சபைக்கு வரும்போது ஆண்டோட வார்த்தையை கேட்குறோம், அந்த வார்த்தை எனக்குள்ளே மனதில் வருது, என் சிந்தைக்கு போகுது, என் மனசு கிரியை செய்யுது. எனக்கு வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் ஒரு நிமிஷம் நிதானிக்கிறேன். ஆண்டோட வசனம் சொல்லுது நான் பொறுமையாக இருக்க சொல்லி, நான் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு, ரிமெம்பர் காட்ஸ் வில். எனக்கு எது கடவுள் கொடுக்கணுமோ கொடுப்பார். என்னோடய வாழ்க்கையில் கடவுள் எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்கார். இங்கே கொண்டு வந்தவர் அவர் தான், என்னை நடத்துகிறவர் இவர் தான். அவர் ஜீவனை கொடுத்துருக்காரு, சுகத்தை கொடுத்தாரு, தேவையை சந்தித்திருக்கிறாரு. அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக இன்றைக்கி 2 வார்த்தை தான் சொல்லி கொடுத்தேன். நான் என்ன செய்வேன்? பொறுமையாக இருப்பேன், குறை பேச மாட்டேன், ஆண்டவரை சார்ந்திருப்பேன், என்ன நான் பக்குவப்படுத்துகிற கடவுளோட பிள்ளையாக இருப்பேன். நான் முதிர்ச்சியாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நானும் நல்லா இருக்கிறேன், என்னை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஒற்றுமை இருக்கும், என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக என் வாழ்க்கை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருக்கும்? நானும் பொறுமையாக இருக்கேன், நீங்களும் பொறுமையாக இருக்கீங்க, இங்கே எல்லாரும் பொறுமையாக இருக்கும். எப்படிப்பா இருக்கும் இந்த இடம்? எப்படிமா இருக்கும்? அமைதியான இடமா இருக்கும், சமாதானமான இடமா இருக்கும், சந்தோஷமான பிள்ளைங்களாக இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்கிறோம், ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறோம், யாரை பற்றி யாரும் குறை பேசி பேசலை. எப்படி இருக்கும் இந்த இடம்? அதே தான் உங்கள் வீடு, அதுதான் உங்கள் வேலை ஸ்தலம், அதுதான் உங்கள் வாழ்க்கை. அப்படி இருக்குமா? உங்களை போல் இந்த உலகம் உங்களை நீங்கள் இன்னொன்று சொல்லி தந்துடுறேன். இந்த பண்பு உள்ளவனாக இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களை நினைப்பான், இவன் ரொம்ப நல்ல பையன்டா, இவன்கிட்ட எந்த தீங்கும் யாருக்கும் கிடையாதுப்பா, அப்படின்ற பண்பை வளர்த்துக்கணும். அது நல்ல பண்பு. அதுக்காக ஜெபிங்க, கடவுள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார். நான் என்ன செய்ய போகிறேன்? முடிக்க போகிறேன். ஒன்று தான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். இந்த பகுதி, வேத பகுதி சொல்லுது, நான் பொறுமையாக இருக்கணும். யாரை போல் இருக்கணும்? ஒரு விவசாயி போல் காத்திருக்கணும்னு சொல்லி, கடவுளுடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, நம்ம ஒற்றுமையை குலைச்சிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நான் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே யோபு பெரிய ஆசீர்வாதம், பொறுமையாக இருந்தது போல் அவனை ஆசீர்வதிச்சார் இல்லையா? அதே போல் உங்களே என்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பார். கண்மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் இந்த பிள்ளைகளாக கூடி வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நிறைய ஆசீர்வதிங்க. இதை தொடர்ந்து இருக்க மீதியான காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி.